அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம வெல்வெல் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் 11th ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 11th ஹிஸ்ட்ரியில் 18 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மருது சகோதரர்களோட தென்னிந்திய புரட்சி வரைக்கும் நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து பார்க்கலாம் அப்படின்னா தென்னிந்திய கிளர்ச்சியிலிருந்து பார்க்கலாம். ஸோ போன வீடியோ நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, ஸோ அதுல இருந்து ஒரு ஜஸ்ட் நான் சொல்லிட்டு இங்க வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ 2 கன்ஃபியூஷன் நடந்திருக்கும். பெரிய உடைய தேவர் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறதும், அதே மாதிரி மருது சகோதரர்கள பெரிய மருது சின்ன மருது யார் அப்படிங்கிறதும் ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சு. இந்த பெரிய உடைய தேவர் யார் அப்படின்னா, ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டு நான் இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ அதுல பெரிய உடைய தேவர் பெரிய மருது அப்படிங்கறது நம்ம ஒரு வாட்டி சொல்லியிருப்போம். ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இந்த பெரிய உடைய தேவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலு நாச்சியாரோட பொண்ணு வெள்ளச்சி நாச்சியாரை கல்யாணம் பண்ணுவாங்க. இவங்க ஒரு விஷயம். ஸோ பெரிய மருதுவோட பேர் பெரிய உடைய தேவர் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ 2 இடத்துல அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ யார் அப்படின்னா, இவர் தனியா ஒரு மனுஷர். இவருக்கு வெள்ளச்சி நாச்சியாரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கடைசியில வெள்ளச்சி நாச்சியாருக்கும் ஒரு மகள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்? ஸோ இதெல்லாமே போன வீடியோஸ்ல சொல்லியிருக்கு. அது அரசியல் படுகொலையா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஏன் பெரிய உடைய தேவருக்கும் பெரிய மருதுக்கும் என்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு, ஏன் ஒரு கான்வர்சேஷன் போச்சு அப்படின்னா, இவங்க இறந்த உடனே அப்ப இந்த சேர்த்தைக்காரரா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரிய மருது இருந்திருப்பாங்க. பெரிய மருது சின்ன மருது இருந்திருப்பாங்க. பெரிய மருதுவோட ஒரு பொண்ணை அகைன் பெரிய உடைய தேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது 2க்கும் நடுவில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பெரிய உடைய தேவர் தான் பெரிய மருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டவுட்ஸ் கிளாரிஃபை ஆயிடுச்சுல. ஸோ இது என்ன அப்படின்னா, பெரிய உடைய தேவர் வெள்ளச்சி நாச்சியாரை மணந்தார். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவங்க அரசியல் படுகொலையா இருக்கலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இவங்களும் கம்பெனியோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷத்துல மர்மமான முறையில் இறந்திருப்பாங்க. 6 வருஷத்துல வேலு நாச்சியாரும் இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய மருது அவருடைய ஒரு பொண்ணை பெரிய உடைய தேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. கடைசியா பெரிய உடைய தேவருமே இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பின்னாடி பார்த்தோம் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, சின்ன மருது சகோதரர்கள் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல என்ன சொன்னா, தென்னிந்திய கிளர்ச்சியில மருது சகோதரர்களோட பங்குகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திருப்போம். இந்த பெரிய உடைய தேவர் என்ன இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார். ஆக்சுவல் ஸ்டோரி. ஸோ நம்மளுக்கு புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, இவருமே கடைசியில இறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு என்ன ரீசன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பினாங்குக்கு நாடு கடத்திருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க கிட்ட இருந்து இவங்களை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அகைன் நம்ப வச்சு துரோகம் பண்ணிருப்பாங்க. பினாங்குக்கு நாடு கடத்திருப்பாங்க. நாடு கடத்தின நிலையில அந்த இடத்துல அவர் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறது ரியல் ஹிஸ்டரி. ஓகேங்களா? இப்ப அதுல கிளியர் முடிஞ்சது இல்ல. இப்ப அடுத்து தென்னிந்திய கிளர்ச்சி பார்க்கலாம். ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது 1801 உருவானது. ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது தென்னாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிளர்ச்சிகளையுமே சார்ந்தது. ஏன் 1801 அப்படிங்கறத ஸ்பெசிஃபையா பண்றோம் அப்படின்னா, அப்பதான் தீரன் சின்னமலை உள்ள வந்திருப்பாரு. ஸோ தீரன் சின்னமலையும் ஆங்கிலேயர்களோட அதிகமா போட்டுட்டே இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமா அந்த காவிரி கரை போர், ஓடாநிலை போர், அதெல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ 1801 தான் அது ஸ்டார்ட் ஆயிருக்கும். 1801, 1802 அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். சரிங்களா? அதனால நம்ம இதுல இருந்து இனிஷியேட் பண்ணி ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷர்ஸ் இவங்களுக்கு அப்போஸ் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அக்னியோட தலைமையில ஒரு போர் நடத்திருப்பாங்க. அப்படி போர் நடத்தும் போது இவங்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு போர் கொண்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்திய கிளர்ச்சி 1801 நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுல பார்க்கலாம். ஸோ போன வீடியோல எது வரைக்கும் பார்த்திருக்கோம், மருது சகோதரர்களோட 1801 தென்னிந்திய கிளர்ச்சியிலிருந்து பார்க்கலாம். இப்போ தென்னிந்திய கிளர்ச்சியிலிருந்து ஃபுல்லாவே மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இது 2மே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ திப்புவையும் கட்டபொம்மனையும் என்ற பின்னர் ஆங்கிலேய படைகள் பல்வேறு முனைகள் இருந்து இங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திப்பு சுல்தானை வின் பண்ணிட்டாங்க. அங்க மேல மைசூர் போர்ல திப்பு சுல்தானை வின் பண்ணிட்டாங்க. இங்க கட்டபொம்மனையும் தூக்கிலிடப்பட்டாங்க. கட்டபொம்மனுடைய ஆதரவாளர்களை யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கொண்டிருப்பாங்க. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கீழே நம்மளோட சவுத் போர்ஷன் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கைக்குமே கிளர்ச்சியாளர்களை கொண்டு வர முடிஞ்சுது. இந்த டைம்ல என்ன பண்றாங்க, யார் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதுக்கோட்டை தொண்டைமான். இந்த தொண்டைமான் யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். புதுக்கோட்டை மன்னர் ரகுநாத தொண்டைமான், விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ரைட்? ஸோ அவர் தான் இவர். ஓகேங்களா? விஜய ரகுநாத தொண்டைமான். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளோட சின்ன புக்ஸ்ல ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். 8th புக்லயா இருக்கட்டும், இல்ல 7th புக்லயா இருக்கட்டும், ரொம்ப குட்டியா தான் கொடுத்திருப்பாங்க. 10thலயுமே பாத்தீங்க அப்படின்னா வாட்டர்ங்கிற மாதிரி தான். 11th புக்ல அந்த ஹிஸ்டரியை இன்னுமே எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. அதனால நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸோட ஷார்ட் மெம்பர்ஸ் ஒன்னும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ இந்த விஜய ரகுநாத தொண்டைமான் தான் கிழக்கிந்திய கம்பெனியால் ஏற்கனவே இருந்தது. ஸோ அதனாலதான் அவர் காட்டி கொடுத்ததே, கட்டபொம்மன் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தது இந்த ரீசன் தானே. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, சிவகங்கையோட முன்னாச்சு ஆல்ரெடி விஜய ரகுநாத தொண்டைமான் பிரிட்டிஷருக்கு சப்போர்ட். இன்னொரு மட்டும் இல்லாம
படமாத்தூர் ஒய்யா தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. சோ இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ராமநாதபுரம் மன்னரை இவங்க கவர் பண்ணிட்டாங்க. சிவகங்கையில் இருக்கக்கூடியவரும் வந்து பிரிட்டிஷருக்கு சப்போர்ட். அந்த சிவகங்கையோட ஆட்சியாளர் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படமாத்தூர் ஒய்யா தேவர் அப்படின்னு சொல்றவங்க தான். இதனாலதான் பிரிட்டிஷ் ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கைக்கும் அவங்களுடைய படையெடுப்பு எடுத்திருக்காங்க. ஏன்? அங்க ஆல்ரெடி அவருக்கான சப்போர்ட் இருந்திருக்காங்க. அப்ப இது மூலமா தான் நம்ம திருநெல்வேலியில பாளையக்காரர்களா இருக்கட்டும், இல்ல கட்டபொம்மனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இவங்களுக்கு அப்போஸ் பண்றாங்கல்ல. அப்போ ஆல்ரெடி ஒரு இடத்துல கிரிப் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி வந்து இவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்கள அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்கா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இவங்க 2 பேருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. இந்த பிரித்தாளும் கொள்கை வந்து இவங்க இன்ஸ்ட் பண்றாங்க. சோ இந்த இடத்துல கிளர்ச்சியாளர்கள் வந்து ரொம்பவே வந்து டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. என்னடா இது, நம்ம கூட இருந்துட்டு நம்மள சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் இது நம்மளுக்கு காலங்காலமா நடக்கிற ஒரு விஷயம் தான். சோ நம்ம மக்கள் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணாம பிரிட்டிஷருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. 1801 என்ன நடந்துச்சு அப்படின்னா, மே மாதத்துல அக்னியு தலைமையிலான ஒரு படைப்பிரிவு அவங்களோட நடவடிக்கைகளை தொடங்க ஆரம்பிச்சது. இந்த அக்னியு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதிய தலைப்பாகை அறிமுகப்படுத்தியவரா இருக்கும். 1806 வந்து வேலூர் புரட்சிக்கு வித்திட்டவரா இருக்கும். அதுக்கப்புறம் கிளர்ச்சியிலுமே வந்து இவர் இருந்திருப்பார். 1857 பெருங்கிளர்ச்சியிலுமே இவர் இருந்திருப்பார். ஓகேங்களா? சோ அந்த அக்னியோ தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இவருடைய இஷ்யூஸ் எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இந்த படை என்ன பண்ணுது, மானாமதுரை, பார்த்திபனூர் இந்த இடங்கள் எல்லாமே பயணிச்சு கிளர்ச்சியாளர்கள் வசம் இருந்த பரமக்குடி அரண்களை ஆக்கிரமிக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ பரமக்குடி யார் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கமல்ஹாசனுடைய பிறந்த ஊர் தான். ஓகேங்களா? அப்ப பரமக்குடியிலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கிளைகள், இவங்களுடைய பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. சோ இந்த டைம்ல 2 பக்கமே எதிர்ப்பு நிறைய இருக்கு. அப்ப 2 பக்கமே சேதமும் அதிகமா இருந்திருக்கு. சோ பிரிட்டிஷர்ஸ்க்கும் சேதம் அதிகமா தான் இருந்திருக்கு, நம்மளுடைய மக்களுக்கும் சேதம் அதிகமா இருந்திருக்கு. ஆனா இவங்களுடைய ஒரு எப்படி நீங்க வந்து என்ன ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளர்ச்சியாளர்களுடைய எதிர்ப்பும் சரி, பெரிய மருது சின்ன மருது மருது சகோதரர்களுடைய எதிர்ப்பும் சரி ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருந்துச்சு. இவங்களுக்கு இன்னுமே டஃப் காம்படிஷன், இங்க ஒரு டஃப் ஃபைட் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா எண்ட்ல யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் பிரிட்டிஷர்ஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு நிர்வாகம் இருந்துச்சு, ஒரு தலைமைத்துவம் இருந்தது. அட் மெயின் டைம் நம்மளுடைய சப்போர்ட்ஸும் அவங்களுக்கு இருக்கு. நம்ம மக்களே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அது ஒரு விஷயம். அவங்களுக்கு படை வீரர்களும் படை பலமுமே வந்து அதிகமா இருந்துச்சு. இதனால வந்து அகைன் பிரிட்டிஷர் தான் ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே இதுல கொடுத்திருக்காங்க. அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஊமைத்துறையை கைது செய்யறாங்க. மருது பாண்டியர்களை சிங்கனம்புரி குன்றுகளும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிங்கனம்புரி குன்றுகளும் செவத்தையா வந்து வத்தலகுண்டு பகுதியிலும் வெள்ளை மருதனுடைய மகன் துரைசாமியை மதுரைக்காரர்களும் கைது செய்தார். இப்ப இந்த வெள்ளை மருது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வெள்ளை மருது தான் பெரிய மருதுன்னு சொல்லக்கூடியவர். ஓகேங்களா? சோ பெரிய மருது, அவருடைய இன்னொரு பேரு வெள்ள மருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரியவுடைய தேவர் அவர் வேற கேரக்டர். ஓகேங்களா? இவருடைய மகளை தான் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. சோ வெள்ளை மருதனுடைய மகன் யார் அப்படின்னா துரைசாமியை மதுரைக்காரர்களும் கைது செஞ்சாங்க. இப்போ ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு பெரிய பெரிய லீடர்ஸை கைது செஞ்சுட்டாங்களா. சோ இங்க வந்து செவத்தையா அப்படின்னு பார்த்திருப்போம், செவத்த தம்பின்னு ஒண்ணு பார்த்திருப்போம். செவத்த தம்பி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன மருதோட பையன். பெரிய மருதோட பையன் யார் அப்படின்னா துரைசாமி. ஓகேங்களா? சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, சின்ன மருதுவும் அவருடைய சகோதரர் வெள்ளை மருதுவும். சோ இதுதான் அந்த வெள்ளை மருது அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, பெரிய மருது தான். 1801 அக்டோபர்ல 24 திருப்பத்தூர்ல தூக்கிலிடப்பட்டாங்க. சோ எங்கெங்கெல்லாம் கிளர்ச்சி ஏற்படுதோ அந்தந்த இடங்களை வந்து இவங்களை கைது செஞ்சு தூக்கிலிடப்படுறதா வந்து ஆங்கிலேயர்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. சோ 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர்ல தூக்கிலிடுறாங்க. ஊமைத்துறையும் செவத்தையாவும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பலரையும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு, சோ பாஞ்சாலங்குறிச்சி தான் அவங்களோட ஆட்சி செய்யக்கூடிய பகுதியா இருந்துச்சு. பாஞ்சாலங்குறிச்சி கொண்டு போய் 1801 நவம்பர் 16 தூக்கிலிடாம தலை வெட்டி துண்டித்து கொல்லப்படுறாங்க. சோ இது மட்டும் இல்லாம 73 கிளர்ச்சியாளர்கள் 1802 ஏப்ரல் மாதத்தில் மலேயாவில் பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். சோ இந்த பினாங் அப்படிங்கறத நம்ம எங்க பார்த்திருப்போம், பெரியவுடைய தேவரை வந்து நாடு கடத்திருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். அப்ப மலையால் இருக்கக்கூடிய பினாங்குக்கு வந்து இவங்க நாடு கடத்திருப்பாங்க. அங்கேதான் வந்து பெரியவுடைய தேவர் இறந்திருப்பார். சரிங்களா? அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட். சோ அது இதுல இல்ல, பட் ஆக்சுவல் ஹிஸ்டரி அப்படிங்கறது அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து இவங்களுடைய முடிவுகள் முடிஞ்சது. சோ பெரிய மருது, சின்ன மருது, அவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க, எல்லாத்துடைய முடிவும் இந்த மாதிரி முடிஞ்சது. ஓகேங்களா? இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தீரன் சின்னமலை வராரு. தீரன் சின்னமலையுமே இவங்கள தென்னாட்டுல இருந்து எதிர்த்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பாளரா வந்து இருந்திருந்தார். சோ இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சும்மா ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் வந்து பிரிட்டிஷர்ஸாலையும் பிரெஞ்சுக்காரர்களாலையும் மருது சகோதரர்களாலையும் திப்பு சுல்தானாலையும் இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் பயிற்சி பெற்றவரா இவர் இருந்திருப்பார். ஓகேங்களா? இவருடைய போர் முறையே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒளிஞ்சிருந்து அடிக்கக்கூடிய ஒரு முறை. இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது வந்து நம்மளுக்கு பின்னாடி கொடுத்திருப்பாங்க, சின்ன லெசன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க, இதுல வந்து இங்க கொடுக்கல. சோ கொரில்லா போர் முறை அப்படிங்கறது இவர் கையாண்டாரு. அந்த கொரில்லா போர் முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிரியை போய் நேரடியாக தாக்காம அவங்களை மறைஞ்சிருந்து தாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இவங்களுடைய படை வலிமை ரொம்ப பெருசு. சோ அந்த இடத்துல நம்மளும் ராஜ
ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண முதல் மனுஷன் தீரன் சின்னமலையா தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இவர் வந்து சவால் விட்டுருப்பாங்க, இந்த மாதிரி என்னுடைய பேரே வந்து என்ன அப்படின்னா சென்னிமலைக்கும் இந்த 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த தீரன் சின்னமலை தான், நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்போஸ் பண்ணி சொல்லிருப்பாங்க. நவாப் கிட்ட இருந்து அந்த படங்களை திருடி இருப்பாரு. சோ அது எல்லாமே இருக்கும். நவாப் யாருக்கு சப்போர்ட்? பிரிட்டிஷருக்கு சப்போர்ட். அப்ப டைரக்டா பிரிட்டிஷர் இவர் எதிர்க்கிற மாதிரி தானே அப்படிங்கறதா இதோட ஸ்டோரிஸ் எல்லாமே. சோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி இவங்களுக்கு அப்போஸ் பண்றாரு. அப்போஸ் பண்ணும்போது இவருமே வந்து துரோகத்தால தான் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து இவருடைய ஷார்ட் ஸ்டோரி. இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல், சோ இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கொங்கு நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த கொங்கு நாட்டிலிருந்து ஒரு எதிர்ப்பாளர் வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் தான் யாருன்னா தீரன் சின்னமலை. ஓகேங்களா? கொங்கு நாடு மதுரை நாயக்கர் அரசனுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. சோ யாரு நம்ம முதல்ல பார்த்திருப்போம், நாயக்கர்கள் எல்லாம் அவங்களோட சொந்தமான அவங்களுடைய ஆட்சி பகுதிகளாக நியமிச்சிருப்பாங்க. அப்படி மதுரை நாயக்கரோட ஆட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம கொங்கு நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கொங்கு நாடு இதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த பாரமஹால் பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்காரு தான் இது. அப்ப சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இது எல்லாத்தையுமே கொங்கு நாடு அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணிருப்பாங்க, மைசூர் உடையார்கள் கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தார்கள். சோ இது வந்து நம்ம உடையார்களுடைய ஸ்டோரிஸ் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? சோ எப்படி வந்து பாளையக்காரர்கள் முறை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, சோ அதோட கண்டினியூட்டி. சோ இப்ப என்ன பண்றாங்க, உடையார்களோட வீழ்ச்சிக்கு பிறகு மைசூருடன் இந்த ஆட்சி பகுதிகள் மைசூர் சுல்தான்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. இதுதான் வந்து பேசிக். சோ நம்ம ஆரம்பத்துல படிச்சுட்டு இருந்து இந்த பாளையக்காரர்கள் முறை அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு தான். சோ முதல்ல நாயக்கர்கள் இருந்து உடையார்கள் வாங்கினாங்க. சோ உடையார்கள் திருப்பியும் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய சுய ஆட்சியை அறிவிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப சுல்தான்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. இந்த சுல்தான்கள் ஒருத்தரா இருந்தவர் தான் இந்த நவாப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியது. ஓகேவா? அப்போ 3ஆம் 4ஆம் மைசூர் போருடைய விளைவாக கொங்கு பகுதி முழுவதும் ஆங்கிலேயர்கள் வசமாயின. சோ இதுவே நம்ம முதலே பார்த்துட்டோம். அப்ப எல்லா பெல்ட்ஸுமே வந்து பிரிட்டிஷருடைய அவங்களுடைய தகுதி கீழே போயிடுச்சு. இதை பார்த்துட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களை அப்போஸ் பண்ணி அவங்களுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. ஓகேங்களா? அப்ப தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர். சோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இந்த கொங்கு நாட்டுல இவர் வாழ்ந்தார் அப்படிங்கறதுனால இவர் கொங்கு பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இது வரைக்கும் நம்ம எத்தனை பார்த்திருப்போம், மேற்கு பாளையக்காரன் ஒண்ணு பார்த்திருப்போம், கிழக்கு பாளையக்காரன் ஒண்ணு பார்த்திருப்போம், மறவர் பாளையக்காரன் ஒண்ணு பார்த்திருப்போம். அதாவது மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் தான் மறவர் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அதே மாதிரி கொங்கு நாட்டு பாளையக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு தீரன் சின்னமலை வராங்க. ஓகேங்களா? இப்போ பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சியளிக்கப்பட்ட பாளையக்காரர்கள் ஒருவர். ஓகேங்களா? இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இந்த கொரில்லா போர் முறையா இருக்கட்டும், இல்ல இவர் போர் செய்யக்கூடிய யுத்திகளா இருக்கட்டும், இதெல்லாம் எங்க இருந்து கத்திருப்பாங்க அப்படின்னா பிரெஞ்சு கிட்ட இருந்து ட்ரெயின் பண்ணிருப்பாரு, திப்பு சுல்தான் கிட்ட இருந்தும் ட்ரெயின் பண்ணிருக்காரு. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப சின்னமலை கோயம்புத்தூர்ல இருந்த ஆங்கிலேயருடைய கோட்டை மீது தாக்குதல் நடத்த முயற்சியில் இருக்கிறாரு. சோ இந்த டைம்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம இங்கே பார்த்திருப்போம், கோயம்புத்தூருக்கும் ஈரோடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சின்னமலை தான் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சென்னிமலை இங்க இருக்கு, சிவன்மலை அங்க இருக்கு. சோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய 2 இடங்களுமே ஈரோடு அண்ட் கோயம்புத்தூர், இந்த 2ல இருக்கக்கூடிய ஆங்கிலேய படைகளை ஒரு துரத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப இவர் யாரோட சப்போர்ட் எதிர்பார்க்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மருது சகோதரரோட சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறாரு. அப்போ மருது சகோதரர்கள் முயற்சி வாங்குறாங்க. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, கம்பெனியுடனுடைய போரிடுவதற்கு விருப்பாட்சி, சோ இவங்களுக்குன்னு ஒரு கூட்டணி அமைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டணி எல்லாமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த கூட்டணியில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விருப்பாட்சி கோபால நாயக்கர், பரமத்தி வேலூர் அப்பச்சி கவுண்டர், சேலம் ஆத்தூர் ஜோனி ஜான் கஹான், பெருந்துறை குமரால் வெள்ளை, ஈரோடு வாரணாசி அவர்கள் கூட்டணி சேர்ந்தார். இது வந்து ஒரு டைம்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க, யாரெல்லாம் இவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டினா இருந்திருக்கும். சோ ஜஸ்ட் யார் யார் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ இப்ப பேட்டர்ன் மாறிடுச்சு, கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வரதில்ல. இருந்தாலும் ஜஸ்ட் யார் யாரெல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்காங்க, யார் யார் இந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதனாலதான் கோபால் நாயக்கர் திண்டுக்கல் அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? விருப்பாட்சி கோபால் நாயக்கர், பரமத்தி வேலூர்ல இருக்கக்கூடிய அப்பச்சி கவுண்டர், சேலம் ஆத்தூர்ல இருக்கக்கூடிய ஜோனி ஜான் கஹன், பெருந்துறையில் இருக்கக்கூடிய குமாரல் வெள்ளை, ஈரோடு வாரணவாசி, சோ இவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இது மட்டும் இல்லாம இவங்களுடைய படைகளை மேலும் வலுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சின்னமருது கிட்ட சப்போர்ட் வாங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா பிரிட்டிஷர்ஸ் வந்து அதை தடுத்திருப்பாங்க. சோ இதனால இவருக்கான சப்போர்ட் வந்து கிடைக்காம போயிருக்கும். பட் அந்த டைம்ல வந்து இவரால போட்டி போட முடியல. இதுக்கு மீன்வெல் இவருடைய ஸ்ட்ராங்கஸ்ட் போர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1801ல நடந்த காவிரி கரையில ஃபர்ஸ்ட் போர் நடந்திருக்கும். அதுதான் முதல்ல. 1801 போர், 1802ல வந்து ஓடாநிலையில் நடந்திருக்கும், 1804ல வந்து அரச்சலூர் போர், 1805ல வந்து அவர் இறந்திருப்பாரு. இவரும் யார் மூலியமா இறக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துரோகம் மூலியமா தான். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருடைய சமையல்காரர். சோ இங்க வந்து சமையல்காரர் மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. அந்த சமையல்காரோட பேர் என்ன அப்படிங்கன்னா நல்லப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து 8th புக்ல, உங்களுக்கு 7th புக்ஸ்ல, சின்ன புக்ஸ்ல எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ நல்லப்பன் நல்லப்பனால் வந்து துரோகம் இழைக்கப்பட்டார். தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்பட்டாங்க. சோ இவரு யார் யாரு எந்தெந்த கோட்டையில தூக்கிலிடப்பட்டாங்க அப்படிங்கறதும் ஒரு மேட்ச் படங்கள கொஸ்டினா வந்திருக்கு. சோ இங்க கொடுத்திருக்காங்க, சின்னமருதும் இவங்க 2 பேருமே வந்து திருப்பத்தூர்ல தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஓமத்திரி சிவத்தைய வந்து பாஞ்சாலங்குறிச்சியில வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. இவர் வந்து கட்டபொம்மன் வந்து
வந்து பார்த்தோம் அப்படின்னா கயத்தாறுல கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ இதுல யார் யார் எங்கெங்க தூக்கிலிடப்பட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு வாட்டி மேட்ச் ஃபாலோயிங்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தீரன் ஒரு டாக்டிக்ஸ் பே பண்ணிருப்பாரு. இங்க இறந்துட்டாரு, இதுக்கு முன்னாடி அதாவது அந்த இவங்களோட சப்போர்ட் கேட்டப்ப அந்த சப்போர்ட் கிடைக்கல, அந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாருன்னா இவரும் டாக்டிக் பே பண்ணி இந்த நாள் நான் போடுறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வந்து இவர் போரிட்டு இருப்பாரு. இவருடைய தீர செயல்கள்னால கிட்டத்தட்ட 49 பேர்த்த வந்து தூக்கிலிடப்பட்டிருக்க முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப 1800ல இருந்து 1805 வரைக்கும் இவர் வந்து போராடிட்டே இருந்தாரு. இந்த மீன் வேலை என்னென்ன போர் நடந்துச்சு அப்படிங்கறத இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 1801 காவிரி கரை போர், 1802 ஓடநிலை போர், இதுவுமே ஒரு வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இயர் கொடுத்துருவாங்க, அது எந்த இயர்ல நடந்துச்சு, எந்த போர் நடந்துச்சு அப்படிங்கறத மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 1805ல வந்து இவர் இறந்திருப்பாரு. இது காவிரிக்கரை ஓடநிலை போர், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அரச்சலூர் போர். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை நம்ம டாபிக். ஸோ அடுத்த வீடியோல வேலூர் புரட்சி பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா கிளர்ச்சியாளர்கள் ஒன்று இருக்கும், பெருங்கிளர்ச்சி ஒன்று இருக்கும். அடுத்தடுத்து இதெல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.